வணக்கங்க. வெல்கம் டு நகரத்தில் ஒரு கிராமம் யூடியூப் சேனல். நம்ம மொட்டை மாடியில் இயற்கையில் விளையிற மூலிகை வச்சு ஹேர் ஆயில் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி, அவுரி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, கரிசலாங்கண்ணி, வல்லாரை, ரணக்கல்லி, நந்தியாவட்டை பூ, அருகம்புல், வேப்ப இலை, அப்புறம் குப்பை மேனி. முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேசவதனி செடி. இதுக்கு வேண்டிய நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வளர்க்குறேங்க. பிரம்ம வழுக்கையும் அப்படி தான் வாங்கிட்டு வந்து வளர்க்குறேன். இந்த மாதிரி மூலிகை இது இல்லாமல் கீழே வந்து இப்போ முருங்கை மரமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக முருங்கை இலை சேர்க்கணும். கருவேப்பிலையும் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கூட வந்து இதுதாங்க ஆழம் விழுது. உன்னுடைய நோக்கம் வந்துட்டு எதை நோக்கி நீ போறியோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்குங்க. இத்தனை வருஷமாக நாங்கள் சென்னையில் அண்ணா நகரில் தான் இருக்கோம். ஆனால் இதெல்லாம் என் கண்ணுக்கு பட்டதில்லை. ஆனால் நம்ம இப்போ ஹேர் ஆயில் இயற்கையில் தயாரிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம அதை நோக்கி தேடிட்டே பார்த்துட்டே போகிறப்போ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு படுதுங்க. இது வேப்பம்பூவும் கொஞ்சம் எப்பவுமே ஹேர் ஆயிலில் கலப்போம். கூட வந்துட்டு வெந்தயம் போடுறோம். கருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 30 மூலிகைங்க. சின்ன வெங்காயம்லாம் மட்டும் அரைச்சியே வந்துட்டு இது மாதிரி போட்டு காய்ச்சலாம். கொஞ்சம் மூலிகையில் நிழல் காய்ச்சலில் போட்டு எண்ணெயில் வந்துட்டு அப்படியே ஊறல் போடுவாங்க. டெய்லி வந்துட்டு சூரிய ஒளியில் எடுத்து வைக்கவும் வைப்போம். இந்த இதுதாங்க அது. கூட வந்துட்டு இது அப்படியே ஊறிட்டே இருக்குங்க. நல்லா வந்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் அந்த நிழல் காய்ச்சல்லே போட்டு மூலிகையெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் ஊறல் போட்டு வைக்கணும். இது கூட விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. டெய்லி ஒரு வாரத்துக்கு சூரிய ஒளியில் எடுத்து வைப்போம். எண்ணெயோட கலரை பாருங்கள். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி